ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. தினமும் எத்தனையோ மனிதர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிலர் நமக்கு தெரிந்தவர்களாக இருப்பாங்க, சிலர் நமக்கு தெரியாதவங்களா இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் நம்ம சந்திக்கக்கூடிய அந்த மனிதர்கள் நம்மளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. சிலர் நம்ம யாரு அப்படிங்கிறத உணர வச்சுட்டு போவாங்க. சிலர் நம்ம எப்படிப்பட்ட பர்சனா ஆகணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர வச்சுட்டு போவாங்க. இது எல்லாமே எதர்ச்சியா நடக்கிறது கிடையாது. வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே ஒரு எதர்ச்சியான செயல்களே கிடையாது. அது எல்லாத்துக்குமே காரணங்கள் இருக்குது. ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் இதுவோ ஒரு எதர்ச்சியான ஒரு செயல், ஏதோ ஒரு நிகழ்வால நடக்கிறது கிடையாது, இல்லை ஏதோ ஒரு லக்கால நடக்கிறது கிடையாது. அது எல்லாத்துக்குமே காரணம் ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு அருமையான ஸ்டோரி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு கிராமத்துல ஒருவர் தன்னுடைய 4 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு மனைவி இல்லை, ஒரு அம்மா இல்லாத குழந்தை. அதனால நல்ல முறையில வளர்க்கணும், அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்கிறதுக்காக தினமும் அவங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குறாரு. அந்த வகையில ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மூத்த மகனை கூப்பிட்டு தன்னுடைய கிராமத்துல இருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காடு, அந்த காட்டுல ஒரு மிகப்பெரிய மாமரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்தை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அது ஒரு இலையுதிர் காலம். அவன் சென்று அந்த மரத்தை பார்க்கும்போது அந்த மரம் முழுவதுமே இலைகள் இல்லாம இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் ஒரு காஞ்ச மரம் மாதிரி நிக்குது. அதுக்கப்புறம் இன்னும் சில நாட்கள் கழித்து தன்னுடைய 2வது மகனை போய் அந்த மரத்தை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவன் போகும்போது அது ஒரு குளிர்காலம். அப்படிங்கும்போது அந்த மரம் முழுவதுமே வாடிய நிலையில இருக்குது. இன்னும் சில காலங்கள் கழித்து தன்னுடைய 3வது மகனை அனுப்புறாரு. இது ஒரு வசந்த காலம். அந்த காலத்துல சில தளிர்கள் விட்டு அந்த மாமரம் மீண்டும் வளர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து தன்னுடைய இறுதி மகன் 4வது மகனை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த மகன் சென்று பார்க்கும்போதே நிறைய பூ பூத்திருக்கு, நிறைய மாங்காயில் இருக்குது, நிறைய மாம்பழங்கள் இருக்குது. ஏன்னா வெயில் காலம் அப்படிங்கிறது மாம்பழ சீசன். கொஞ்ச நாள் கழித்து 4 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு இங்க போய் பார்க்கும்போது அங்க என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. முதல் மகன் சொல்றாரு, நான் போகும்போது இலைகள் எதுவுமே இல்லை, மரம் வாடிய நிலைமையில இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வது மகன், நான் பார்க்கும்போது அந்த மரம் வாடி கிட்டத்தட்ட ஒரு அழிந்து போன நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 3வது மகன், நான் பார்க்கும்போது அதுல சில தளிர்கள் இருந்தது, அந்த மரம் கொஞ்சம் வளர தொடங்கி இருந்தது அப்படின்னு சொல்றாப்ப. 4வது மகன், நான் பார்க்கும்போது நிறைய மாங்காய்களும் மாங்கனிகளும் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, காலங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். எல்லாருமே பார்த்தது ஒரு முகம் தான், ஆனா வெவ்வேறு காலத்துல. ஒரு நேரத்தில் அந்த மரத்தில் எந்தவித இலையுமே இல்லை, ஆனா சில காலங்கள் கழித்து அந்த மரம் வளர்ந்து நிறைய மாங்காயில வச்சிருந்தது. இதே போன்று வாழ்க்கையும் காலத்திற்கு ஏற்றா போல மாறும். வாழ்க்கையில ஒரு நேரத்தில் சந்தோஷம் இல்லை, இது கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக என்னுடைய வாழ்க்கை எப்போதுமே கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. இந்த நேரம் மாறும். உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஒரு நேரத்தில் மாறும். தருணத்திற்கு தருணம் இந்த வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். அதே போல ஒரு தருணத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வைத்து அதை கணிக்க முடியாது. மரம் வாடி விட்டது அப்படின்னு நீங்க ஒரு நேரத்துல வச்சு சொல்ல முடியாது. அடுத்த தருணத்தில் அந்த மரம் வளர்ந்து மிகப்பெரிய பழங்களையுமே தருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. வாழ்க்கை அப்படிங்கிறது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். 24 மணி நேரத்தில் ஒரு நாள் மாறுகிறது, 365 நாள்ல ஒரு வருடமே மாறுது. இதே போல இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தருணத்துக்கு தருணம் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை நம்ம எப்போதுமே எதிர்கொள்றதுக்கு தயாரான நிலையில இருக்கணும். வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த மாற்றத்தை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும். ஆனால் சில நேரங்கள்ல அந்த மாற்றமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பெண் ஒருவர் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய டான்ஸ் காம்படிஷனுக்காக போறாங்க. எதிர்பாராத விதமா அவங்க போகக்கூடிய அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. அவங்க உடனே மருத்துவமனையில கொண்டு சேர்க்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, இனிமே இவங்களால டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட மீதம் இருக்கக்கூடிய மொத்த வாழ்க்கையுமே அந்த வீல் சேர்ல தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண் இருந்தாலும் மனம் தளரல. இந்த கால்கள் தான் போயிடுச்சு, தன்னுடைய கைகள் இருக்குதுன்னு சொல்லி நடனம் ஆட ஆரம்பிச்சாங்க. கைகள் நடனம் என்றால் ஓவியம் வரைய ஆரம்பிச்சாங்க. தினமும் ஓவியங்கள் வரைய ஆரம்பிச்சாங்க. அந்த ஆர்வம் அவங்களை ஒரு மிகப்பெரிய ஓவியர் ஆக்கிடுச்சு. காலம் எப்போ எந்த நேரத்தில் மாறும் அப்படிங்கிறதே தெரியாது. அதுக்கேற்றா போல இந்த வாழ்க்கையும் மாறும். காலத்திற்கு ஏற்றா போல அந்த வாழ்க்கை மாறும்போது அந்த மாற்றத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். மாற்றத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த தருணத்தில் அந்த வாழ்க்கையை மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு மரம் ஒரு நேரத்துல இலைகள் உதிர்ந்து காஞ்சிய நிலைமையில இருந்து மீண்டும் அது பூ பூத்து காய் காய்க்குதோ, அதே போல அந்த வாழ்க்கை ஒரு நேரத்தில் கஷ்டமா இருக்கும், அடுத்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். தருணத்துக்கு தருணம் இந்த வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். எந்த நேரத்தில் எந்த விஷயம் நடக்கும்னு தெரியாது.
ஆனால் அந்த வாழ்க்கைங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் வந்து இந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையும் வந்து சந்தோஷமாக மாறும். அடுத்தடுத்த தருணத்தில் வரக்கூடிய அந்த மாற்றங்களை வந்து எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்க. எந்த தருணத்தில் எந்த வாழ்க்கை எப்படி மாறும்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கை வந்து மாறிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் சரி நிரந்தரமே கிடையாது. ஒரு வேளை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விதமாக இருந்தாலும் சரி, அடுத்த விதத்தில் அந்த வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை இருக்கும். அந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்றதுக்கும் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து எப்போதுமே வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம போட்காஸ்ட்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல டிஏபி பாலா அப்படிங்கக்கூடிய என்னோட ப்ரொஃபைல் நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்தீர்கள் பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.